உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. சென்னை விமான நிலையத்தில் கால் டாக்ஸி பிக்கப் பகுதி 3வது தளத்திற்கு மாற்றப்பட்டதால் முதியவர்கள் அவதிக்குள்ளாகினர். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கால் டாக்ஸி பிக்கப் பாயிண்ட் ஏரோ ஹப் மேற்கு அடுக்குமாடி வாகன நிறுத்தும் இடத்தில் உள்ள கீழ்த்தளத்தில் செயல்பட்டு வந்தது. இதனால் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பயணிகள் கால் டாக்ஸியில் ஏறி பயணம் செய்ய ஏதுவாக இருந்தது. இந்த நிலையில் பயணிகள் கூட்டம் காரணமாக ஏரோ ஹப் மேற்கு கட்டிடத்தில் உள்ள 3வது தளத்திற்கு பிக்கப் பாயிண்டை விமான நிலைய ஆணையகம் மாற்றியது. இதற்கு விமான நிலைய ப்ரீபெய்ட் மற்றும் மீட்டர் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்தது. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள், வயதானவர்கள் மட்டுமே டாக்ஸிகளை பயன்படுத்தி வரும் நிலையில் 3வது தளத்தில் பிக்கப் பாயிண்ட் அமைந்ததால் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர். டிசேபிலிட்டி இருக்குது எனக்கு. இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஓலா, கார், யூபர் வராது. அதனால் நம்ம வந்து இந்த என்ன நம்பர் இருக்கோ அதை உள்ளே போய் சொல்லிவிட்டு, பாவம் தம்பி வந்து சொல்லிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த பர்மிஷன் கொடுத்த உடனே தான் உள்ளே வரும். ஸோ அப்படி இப்படின்னு 45 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகிடும். பாயிண்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களை மாதிரி ஆகும். ஹோட்டல்லேருந்து வந்த டைமுக்கு ஆல்மோஸ்ட் ஆகிடும், அதுக்கு மேலேயே ஆகிடும் வீட்டுக்கு போய் சேர்றது. வரைக்கும் கொண்டு வந்து மேலே வண்டி மேலே ஏற்றிட்டாங்க. அது பக்கம் தான் நாங்கள் இருக்கிற எல்லாமே நாங்கள் மேலே போயிட்டோம். அன்றைக்கி இருந்தால் எங்களுக்கு ஒரு 10-20 கொடுங்க. வயசானவங்க வராங்க, நடக்க முடியாது வராங்க, பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் 10 மினிட் கொடுத்து 15 மினிட் கொடுங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வண்டி பிக்கப் போக போக பின்னா வண்டி எடுத்துக்கிறோம் தான் நாங்கள் இதுவரை கேட்டு கோரிக்கை அடிச்சிருக்கோம். அத்தாட்டி கோரிக்கை வைக்கிறோம், இங்கே கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அது இதுவரை அந்த தீர்மானம் வர எங்களுக்கு இப்போ ஒப்புன்னு வரல எங்களுக்கு. நாங்கள் ஏன்னா இப்போ எங்களுக்கு வாழ்வாரம் இங்கே போச்சு. இன்றைக்கி ஏர்போர்ட்லேருந்து இங்கே பிக்கப்பிங் பாட்டு பேசஞ்சர் பிக்கப் பாயிண்ட் இங்கேருந்து இந்த இடத்துக்கு இந்த பில்டிங் மாற்றுறதுனால நிறைய பேர் சிரமப்படுறாங்க. குறிப்பாக வந்து வயசானவங்கலேருந்து எல்லாமே வந்து இந்த லக்கேஜை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே கஷ்டப்படுறாங்க. இன்டர்நேஷ்னல்லேருந்து வரவங்களுக்கு எந்த வெஹிக்கிளும் எந்த இதுவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை. ட்ராவலிங் பண்ணி வராங்க. அப்படி ட்ராவலிங் பண்ணி வந்துட்டோம், இங்கேயும் வந்து இவ்வளோ தூரம் எப்படியும் 1/2 கிலோமீட்டர் மேலே இருக்கும் கண்டிப்பாக பார்க்கிங்கு. இதெல்லாம் நம்ம நடக்க முடியாமல் ரொம்ப மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பேசஞ்சரை வந்து எவ்வளோ அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்கள எவ்வளோ அளவுக்கு சீக்கிரமாக கிட்ட வந்து பிக்கப் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சாக்கா நல்லாயிருக்கும். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.